தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, அந்த கொடிய நெருப்புல போட்டு எரிச்ச வைஷ்ணவி. வைஷ்ணவி யாரு அப்படிங்கிறது நிச்சயமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைஷ்ணவி அவங்க செஞ்ச இந்த செய்கை சரியான ஒரு செருப்படி. அதாவது ஓட ஓட விரட்டி அடிக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தை திருநாள் பொங்கல். இன்னைக்கு இந்த பொங்கல் தினத்துல விஜய் அவரே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பொங்கல் பரிச இப்ப விஜய் அவருக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் குடுத்துருக்காங்க. இந்த மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி விஜய் அவருக்கு குடுத்ததோட சேர்த்து, ஜனநாயகன் திரைப்படம், அந்த திரைப்படத்த பத்தியும், அதாவது எப்ப ரிலீஸ் ஆகப்போது அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஒரு அஃபிஷியலான தகவல் இப்ப இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்த பத்தி விஜய் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரியான தகவல்கள் இப்ப வெளியாகியிருக்கு. அந்த நியூஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு வைஷ்ணவி யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர் போட்ட பிச்சை, அந்த பிச்சைய வாங்கிக்கிட்டு தன்னை ஒரு பிரபலமாக வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா விஜய் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு திமுகவுல போய் சேர்ந்த பெண்மணி தான் இந்த வைஷ்ணவி. இப்படி இருக்க நேத்து போகி பண்டிகை. போகி பண்டிகையொட்டி எல்லாருமே நம்ம தமிழ்நாடு முழுக்க நெறைய பேர் வேஸ்ட் பொருட்கள போட்டு எரிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனா இந்த வைஷ்ணவி அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தமிழக வெற்றிக் கழகம் அந்த விஜய் அவருடைய புகைப்படம் போட்ட ஒரு டீ ஷர்ட் கொடி மாதிரி இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் அவங்க நெருப்புல போடுறாங்களாம். அதாவது போகி பண்டிகைய கொண்டாடுறதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவருடைய புகைப்படம் இருக்கிற அந்த துணிய நெருப்புல போட்டு போகி கொண்டாடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அவங்க செஞ்சு, இப்ப தேவையில்லாத மிகப்பெரிய அவப்பெயர தான் நம்ம தமிழக மக்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே வைஷ்ணவி அவங்க வாங்கியிருக்காங்க. முக்கியமா அவங்க நெருப்புல போடுற அந்த இடத்த பாருங்களேன். அது வந்து போகி போட்டு எரிக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரியே இல்ல. வீட்டு ஓரமா எங்கேயோ ஒரு நெருப்ப கொளுத்துவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நெருப்ப தான் அந்த இடத்துல அவங்க பொருத்தி வச்சிருக்காங்க. அங்க எரியிற நெருப்பு பார்த்தா ஒரு போகி நெருப்பு மாதிரி தெரியல. அது மட்டும் கிடையாது. போகிங்கிறது காலையில தான் கொளுத்துவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மத்தியானம் பொழுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல விஜய் அவருடைய அந்த துணிய கொண்டு போய் போட்டுட்டு, போகி கொண்டாடுற மாதிரி அவங்க Instagramல இந்த வீடியோவ போட்டிருக்கிறது. இத பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க விஜய் அவருடைய எதிர்ப்பாளர்கள் நெறைய பேர் போகி அன்று தமிழக வெற்றிக் கழகம் அந்த டீ ஷர்ட் இல்லன்னா கொடி அவங்கவங்க வீட்ல யார் வீட்லயாவது இருந்துச்சுன்னா, அத கொண்டு போய் நெருப்புல போடுற செயல் அவங்க ஒரு சில பேர் தமிழ்நாடு முழுக்க ஒரு சில இடங்கள்ல இந்த பொம்பள பண்ணத பார்த்துட்டு அவங்களும் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பண்ண இடத்துல தான் விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கொடி, அதேபோல விஜய் அவரு டீ ஷர்ட் போட்ட படத்த கொளுத்துன அந்த நபர்களுக்கும், அதேபோல விஜய் ரசிகர்கள் 2 பேருக்குமே சண்டை, வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த பொம்பள விளையாட்டா செய்யப்போன விஷயம், இப்ப தமிழ்நாடு முழுக்க விஜய் எதிர்ப்பாளர்கள் அவங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி, அந்த டீ ஷர்ட்ட நெருப்புல போடப் போக, அதுவே இப்ப பெரிய பிரச்சனை ஆகறதுக்கு ஒரு வழியாக ஏற்பட்டிருக்கு. இந்த பொம்பள விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடிய ஏற்க முயற்சி பண்ணதால. இந்த முழு வீடியோவ இங்க ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க. பரம்பரை திமுக ஊப்பிக்களை விட புதுசா மாறின திமுக அண்டாக்கள் தான் அறிவாலய அறிவற்ற செயல்களை செய்வாங்கன்னு திரும்பவும் நிரூபிச்சிருக்கிறாங்க வைஷ்ணவி. தாவேகா பக்கத்துல இருந்து திமுக பக்கம் போன வைஷ்ணவி இப்ப பழையதை எரிக்கிறேன்னு போகிக்கு விஜய் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை எரிச்சு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. இந்த சம்பவத்த தொடர்ந்து இன்னைக்கு தை திருநாள் நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே மகிழ்ச்சியுடன் பொங்கல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம தமிழ்நாடு முழுக்க நெறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய அந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்த எப்படி துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நெறைய இடத்துல இன்னைக்கு காலையில பார்க்க முடிஞ்சுது. நெறைய பேர் முக்கியமா விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் நெறைய பேர் அவங்க வீட்டுடைய வாசல்ல எல்லாருமே வழக்கமா பொங்கல் திருநாள் அப்படின்னு பொங்க பானை இருக்கிற மாதிரியான கோலங்கள தான் எல்லாருமே போடுவாங்க பார்த்துருக்கோம். ஆனா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நெறைய வீடுகள் முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய கொடிய வீட்டு வாசல்ல பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிய வரைஞ்சு, அந்த 2 யானைகள் படத்தையும் சைடுல வரைஞ்சு, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் அப்படின்னு நாங்க எல்லாருமே காட்டிக்கிற மாதிரியான விஷயத்துல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நெறைய இடத்துல மக்கள் அவங்க எல்லாருமே ஈடுபட்டத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நியூ இயர் அப்ப கூட மக்கள் எல்லாருமே நெறைய இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடியுடன் ஹேப்பி நியூ இயர செலிப்ரேட் பண்ண மாதிரி, இன்னைக்கு பொங்கலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடியுடன் தான் நெறைய பேர் தமிழக மக்கள் எல்லாருமே கொண்டாடியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக இன்னைக்கு நெறைய பேர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொங்கல தான் அவங்கவங்க வீட்ல கொண்டாடியிருக்காங்க. திராவிட மாடல் பொங்கல யாருமே கொண்டாடல அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இதன் மூலியமாக தெரியுது. அது மட்டும் இல்லாம, ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகல அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப வேதனையிலும் இருக்காங்க. ஆனா, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாடா கம்பெனி அவங்க
பொங்கல் திருநாள் பொங்கலை அவங்க கொண்டாடியிருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸில் கொண்டாடியிருக்காங்க. அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான அந்த ஸ்டாஃப்ஸ் வேலை பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க பொங்கலை எப்படி கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த பாடலை போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படியே கீழே நிற்கிற எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த பாடலை போட்டுக்கிட்டு எல்லாருமே பொங்கல் திருநாள் அந்த கொண்டாட்டத்தை ஜனநாயகன் திரைப்படத்தோட தான் எல்லாருமே கொண்டாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க நிக்கிற நூத்துக்கணக்கான பேர் எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எப்படி ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் வாய்ஸை மியூட் பண்றேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடலாம். அங்க எடுக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தின் பொங்கல் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் இப்ப நீங்களே பாருங்க. இப்படி ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ரிலீஸே ஆகல. ஆனா தமிழ்நாடு முழுக்க மக்கள் எல்லாருமே விஜய் அவருடைய அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கோலம் போட்டு மக்கள் எல்லாருமே இந்த தை திருநாளை வரவேற்கிறது. அதே போல ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனாலுமே ஜனநாயகன் பொங்கல் தாண்டா இது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே சந்தோஷத்துடன் ஜனநாயகன் திரைப்படத்துடன் இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கிறது. இப்படி எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படத்தையும் விஜய் அவருடையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு டெல்லியில வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த 19ஆம் தேதிக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த கடைசி கட்ட ஹியரிங் டெல்லியில இன்னைக்கு விசாரணை நடத்தியிருக்காங்க. ஸோ விசாரணை நடத்தின நீதிபதிகள் எடுத்த எடுப்பிலேயே நீங்க சென்னை கோர்ட்டுக்கே போய் இந்த வழக்கை விசாரணை செஞ்சுக்கங்க, இங்க டெல்லியில விசாரிக்க முடியாது, அதற்கான அனுமதி நாங்க குடுத்தா நல்லா இருக்காது. நீங்க சென்னை கோர்ட்ல தான் இந்த வழக்கை விசாரிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான உங்களுடைய அந்த தீர்வை நீங்க சென்னை கோர்ட்ல தான் நீங்க தேடணும். இங்க டெல்லிக்கு வந்தது தவறு அப்படிங்கிற மாதிரி எடுத்த எடுப்பிலேயே நீதிபதிகள் ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த விசாரணையை நீங்க 21ஆம் தேதி சென்னையில வச்சே விசாரிச்சுக்கங்க அப்படின்னு நீதிபதிகள் எடுத்த எடுப்பிலே சொல்லிட்டாங்க. ஆனாலுமே ஜனநாயகன் வழக்கறிஞர் அந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. அதாவது நாங்க சென்னையிலே இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கிறோம். ஆனா இந்த வழக்கின் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த 21ஆம் தேதி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜனவரிக்கு உள்ளேயாவது ஜனநாயகன் திரைப்படத்தின் தீர்ப்பை தள்ளி போட்டுடாம, அதாவது இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்லை 2-3 மாசம் கழிச்சோ ஜனநாயகன் திரைப்படத்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு உடனடியாக அவசர தீர்ப்பாக தரணும். எங்களுக்கு அதிகபட்சம் அன்னைக்கே அந்த முதல் நாளே கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜனவரி முடியறதுக்குள்ளேயாவது தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிக்வெஸ்ட்டை ஜனநாயகன் படக்குழு அவங்க நீதிபதிகள் கிட்ட டெல்லியில வச்சிருக்காங்க. அதை கேட்ட நீதிபதிகள் சரி அப்படின்னு சொல்லி ஜனவரிக்கு உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அந்த ரிக்வெஸ்டையும் நீதிபதிகள் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதனால எப்படி பார்த்தாலும் ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த தீர்ப்பு சென்சார் போர்டு அவங்க தரக்கூடிய அந்த சான்றிதழ் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜனவரிக்கு உள்ளே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக இப்ப எதிர்பார்க்கலாம். இது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லை, நிச்சயமாக பொறுத்து இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஜனவரிக்கு உள்ள ஜனநாயக திரைப்படத்துக்கான அந்த நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நீதிபதிகள் அவங்களுடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா தமிழக மக்கள் எல்லாருமே இன்னைக்கு அவங்களுடைய பொங்கலை விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கொண்டாடி இருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்துடன் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பொங்கலை கொண்டாடி இருக்காங்க. முக்கியமா விஜய் அவருடைய கொடியை எரிச்ச வைஷ்ணவி அவளையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.